எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அல்ல, எதிரி கட்சி தலைவர் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமர்சித்துள்ளார். திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், செஞ்சு மஸ்தான் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், எந்த மருத்துவரும் ஓர் உயிர் போகும் வகையில் மருத்துவம் பார்ப்பதில்லை என்றும் சில இடங்களில் தவறுதலாக உயிர்பலி ஏற்படுவதாகவும் தெரிவித்தார். தவறான சிகிச்சை அளிப்பதால் உயிர்பலி ஏற்படுவதாக விசாரணையில் தெரியவந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது பல முறை வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளார். அப்பொழுதெல்லாம் அவர் கொள்ளையடித்த பணத்தை வெளிநாட்டில் முதலீடு செய்வதற்காக சென்றுள்ளார் என்று கூறினால் சரியாக இருக்குமா என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி எழுப்பியுள்ளார். சிகிச்சை அளிக்க போறதில்லை. இன்னொருத்தர் உயிரிழப்புக்கு மருத்துவர்கள் காரணமா, இந்த தனியார் மருத்துவமனையா இருந்தாலும் சரி, அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி, மருத்துவர்களோட கவனக்குறைவால உயிரிழப்புன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியாது. எல்லாருமே உயிர் காப்பாற்றணுங்கிற அந்த உன்னத நோக்கத்தோடு தான் மருத்துவம் செய்கிறாங்க. ஒன்னு ரெண்டு கவனக்குறைவால நடக்குதுங்கிறது இருக்கும். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேங்க, அவர் எதிர்கட்சி தலைவர் இல்லைங்க, எதிரி கட்சி தலைவர். அவருக்கு எந்த விதமான நாலேஜும் இல்லாதவர். அதாவது அவரும் தான் வெளிநாட்டுக்கு எல்லாம் போயிருக்காரு முதலமைச்சரா இருக்கப்ப. அப்ப அவர் வெளிநாட்டுக்கு போனப்பெல்லாம் அவர் சம்பாதிச்ச பணத்தை போய் முதலீடு பண்றதுக்கு போனாருன்னு சொல்லலாமா? அது மாதிரி சொல்ல முடியாது.